ரொம்ப சாரி டாம். அன்னைக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்கள் ரொம்ப சீப்பான ஆளுன்னு நினச்சி ஏதேதோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுடைய காதலை இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ ஜேம்ஸு? ஜேம்ஸ் ஒரு குடிகாரன், குடிக்கு அடிமையானவன். அதனால் அவனுடைய காதலை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். அப்படின்னா இப்போ நீ ஜேம்ஸையும் ஜேம்ஸோட காதலையும் முழுசா மறந்துட்டியா? இல்லை, ஆனால் ஜேம்ஸை நான் முழுசாக ஒரு நாள் மறந்துடுவேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓ, அப்படின்னா இப்போ ஜேம்ஸை முழுசா மறக்கிறதுக்காக தான் என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒரு நிமிஷம் இரு நிக்கி. ஜேம்ஸ் இங்க வா. ஹாய் நிக்கி, நான் உங்ககிட்ட நடந்தது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். டாம், இதெல்லாம் என்னது? நான் தான் ஆல்ரெடி ஜேம்ஸை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு உனக்கே தெரியும்ல. நிக்கி, அவசரப்படாத. நீ உன்னோட காதலை ஜேம்ஸ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை பற்றி நான் ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். நீ உன்னோட காதலை ஜேம்ஸ் கிட்ட சொல்ல வரும்போது தான் ஜேம்ஸ் ஏசி பார்ல இருந்து வெளியே வரதை நீ பார்த்துட்டு ஜேம்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிட்டு ஜேம்ஸோட லவ்வை நீ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட. ஆனால் அதுக்கப்புறம் ஜேம்ஸு என்னைக்கு நீ அவனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுதோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஜேம்ஸ் ஒரு நாள் கூட குடிக்கிறதும் இல்லை, சிகரெட் அடிக்கிறதும் இல்லை. அவளை ஏன் நீ உன்னோட ஃபோனில் ஜேம்ஸோட நம்பரை பிளாக் பண்ணதுக்கு அப்புறமும் ஜேம்ஸு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் என்கிட்டையும் டெய்லி ஃபோன் பண்ணி நிக்கியை பார்த்தீங்களா, நிக்கிட்ட பேசுனீங்களா, நிக்கி எப்படி இருக்கா, நிக்கி நல்லா இருக்காளான்னு இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் உன்னைய நேரில் சந்திச்சு நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு அவனுடைய காதலை மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் ஜேம்ஸ் காத்துக்கிட்டு இருக்கான். நீ ஜேம்ஸை புரிஞ்சிக்காமையே காதலிக்க ஆரம்பிச்ச. அவன் யாருன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்ட. ஆனால் ஜேம்ஸு உன்னைய புரிஞ்சுக்கிட்டு தான் காதலிக்கவே ஆரம்பித்தான். நீ புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் குடிக்கவே ஆரம்பித்தான். என்னைக்கு நீ அவனை தான் விரும்புகிறன்னு அவனுக்கு புரிஞ்சுதோ அன்னைக்கே அவன் குடிக்கிறத நிறுத்திட்டான். இப்போ வரைக்கும் அவன் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். உன்னுடைய காதலுக்காக மட்டும்தான் அவன் உண்மையாக இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அன்பு காதல்லாம் வச்சுட்டு அவங்கள புரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு போகிறது எப்படி உண்மையான அன்பு காதலாக இருக்க முடியும்? அட்லீஸ்ட் நம்மளுடைய அன்பையும் காதலையும் புரிஞ்சுக்கிறதுக்காகவாது அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்க வேணாமா? ஜேம்ஸு உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டான், உனக்காகவே வாழணும்னு முடிவும் பண்ணிட்டான். ஒருவேளை நீ என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு ஜேம்ஸு உனக்காக உன்னுடைய காதலுக்காக அவன் திரும்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த உண்மையை ஜீர்ணிச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேர்த்தாலையுமே காலம் ஃபுல்லாக நிம்மதியாக வாழ முடியாது. அந்த குற்ற உணர்ச்சி நம்ம ரெண்டு பேர்த்தையுமே சாகடிச்சிரும். அப்படி ஒரு நரக வாழ்க்கைக்குள்ளார நம்ம ரெண்டு பேரும் போகிறத நான் விரும்பலை. நான் சொல்கிறத கேளு நிக்கி. நீ நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போவே ஜேம்ஸோட காதலை ஏற்றுக்கோ. அதுதான் நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்க அன்பு காதலுக்கு நீங்கள் கொடுக்குற உண்மையான மரியாதைன்னு நான் நம்புகிறேன். சாரி டாம், நான் ஏதோ கோவத்தில் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடு. சாரி ஜேம்ஸ், நான் இப்போ உன்னோட காதலை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோடைய காதலை நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ நிக்கி. ரொம்ப தேங்க்ஸ் டாம், என்னுடைய காதலை நிக்கிட்ட எடுத்து சொன்னதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாம். எனக்கு நன்றி சொல்லாதீங்க. இது உங்களுடைய உண்மையான காதலுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். போயிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். அன்பு நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்பு, பாசம், காதல் வைக்கிறீங்க. அதுவே அவங்கள முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்கள விட்டு விலைக்கு போகணுன்னு முடிவெடுக்கிறீங்க. அப்படி ஒருத்தர் மேலே நம்ம அன்பை வச்சுட்டு அவங்கள புரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறது எப்படி உண்மையான அன்பாக இருக்க முடியும்? அவங்க மாறுறதுக்கும் திருந்துறதுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்க வேணாமா? அப்படி வாய்ப்பு கொடுத்தும் அவங்க மாறல, திருந்தலை அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டுருங்க. ஆனால் வாய்ப்பு கொடுக்காமையே போனீங்கன்னா நீங்கள் சுயநலவாதியாக மாறிடுவீங்க. கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் மேலேயுமே உண்மையான அன்பு வைக்காமலே போயிடுவீங்க. அன்பால் தான் ஒருத்தரை புரிஞ்சிக்கவும் முடியும். அன்பால் தான் கெட்டவங்களையும் ஒரு வாய்ப்பை கொடுத்து நல்லவங்களாக ஆக்க முடியும். அன்பால் தான் நல்லவங்களையும் இன்னும் ஒழுக்கமானவங்களா மாற்ற முடியும். அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியும், வாழவும் முடியும். நமக்கும் நம்மளை பிடிச்சவங்களுக்கும் இருக்கிற தூரத்தை இன்னும் நெருக்கமாக்குறதுக்கு அன்பு தான் தேவை. நமக்கும் நம்மளை பிடிக்காதவங்களுக்கும் இருக்கிற தூரத்தை கம்மியாக்குறதுக்கு அன்பு தான் தேவை. அன்புக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குன்னு நீங்கள் எப்பவும் மறந்துடாதீங்க அன்பு நண்பர்களே.
லைஃப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் உங்கள் எல்லாத்தையுமே நான் இன்னொரு கதையில் வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். மறுபடியும் உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.